கிருபை என்றும் உள்ளது. மேல இருக்கிற வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. எவ்வாறு வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணப்படாதவைகள் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ என்னன்னு சொன்னால் ஆவிக்குரிய காரியங்கள் தேவன் நமக்கு ஆயத்த பண்ணினவைகள் யாவும் எப்படி இருக்குன்னா நம்பப்படுகளின் உறுதி காணப்படாது. இப்போ நம்ப வேண்டும், அடுத்தது வந்து நிச்சயம் என்று அறிந்தது. நம்பப்படும் உறுதியும் காணப்படாது ரெண்டு காரியத்தை புரிஞ்சு நம்ப. அது எப்படி சொன்னால் யூ ஹேவ் டு ஹேவ் ஹோப், நம்பிக்கை வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படாது, வாட் யூ டோன்ட் சி, பார்க்க காணாதவைகளை. இது ரெண்டு காரியங்கள் புரிஞ்சுக்கணும். இவ ரெண்டு எதுன்னு சொன்னால் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த மாம்சத்தில் யூ cannot see through the spiritual realm. அது ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்கள் வந்து ஏற்கனவே வேத வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, கர்த்தர் என்ன பண்ணார் உண்டாக்குனது எழுதியிருக்கிறபடி. வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. It's already prepared. Praise the Lord. இதுக்கு நான் சொல்றேன். So the prepared is already there. இது எப்படியா நம்பதான் முடியும். கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கார், நம்ப முடியும். ஆனா காண முடியாததா இருக்கிறது. Praise the Lord. திரும்ப புரிஞ்சுக்கங்க. இதை நம்ப முடியும். Because God said so, it is there. நம்புறேன். ஆனா என்ன பண்ணேன், கண்கள் காண முடியாது. ஆனா விசுவாசம் என்பது எதை நான் நம்புறேனோ அதனுடைய உறுதியும், எதை நான் காணலையோ அதனுடைய நிச்சயமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்ன சொன்னா என் கண்ணு பார்க்காட்டியும் காது கேட்காட்டியும் இருதயத்துக்கு தோணாட்டியும் என் விசுவாசம் என்ன செய்யும் என்று சொன்னால் அங்கே இருக்கிறது என்று சொல்லி என்னை கொண்டு போய் அதை சுதந்திரிக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. This is what faith is all about. இதான் விசுவாசம். ஆமென். அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். You need to operate by faith. எதுவுமே வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, இப்படி அறிவினால பண்ணவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்புகிறதுடைய உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்போ நம்புகிற என்ன பண்ணோம், அது உறுதியாக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்புறேன் ஆண்டவர் செய்வார், அப்படியே வாழ முடியாது. நம்புற ஆண்டவர் செய்வார்னா அவர் செய்து முடிஞ்சதை நான் எடுக்கணும். காணாது என் கண்களில் தெரியல, ஆனா நிச்சயம் கர்த்தர் செய்திருக்கா தெரிஞ்சான்னு சொன்னா அது உறுதிப்படுது. காணப்பட நிச்சயமா இருக்கிறது. ஆமென். That's what faith is all about. அப்போ எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரிக்கிற அனுபவங்கள் நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை கேடுவதற்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இருக்கிறாரு நம்ம ரிவார்ட் பண்ணுவார், பலன் அளிப்பார். இருக்கிறாரு, பலன் அளிப்பார். அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா என் தேவன் இருக்கிறார். He is there. இரண்டாவது அவரை தேடுகிற எனக்கு பலன் நிச்சயம் கொடுப்பார். அவருடைய வார்த்தையின்படி நிற்கிற எனக்கு பலன் கொடுப்பார். நான் அவருடைய வசனத்தின்படி கைக்கொள்ளும் பொழுது பலனை கொடுப்பார். அவ்வளவுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஈடு தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It's done. Praise the Lord. இது கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறோம் என்று அறிந்தும் 5:7. 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேசத்தில் அப்புறம் என்னன்னா நாம் தரிசித்த அல்ல 6. ஓகே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல வந்து 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய நடை அவங்க சொல்றாங்க. அவர் என்ன நடனா தரிசித்து அல்ல. அப்படின்னா
எனக்கு கண்ணில் பார்த்து நான் நினைக்கிறவன் இல்ல, விசுவாசத்துல. விசுவாசம் என்னது? நம்பப்படின் உறுதி, காணப்படாத நிச்சயம். அப்ப நம்பிக்கை, என் நம்பிக்கை என்னவோ அதோடைய உறுதி நிச்சயம் அங்க இருக்கு. அடுத்தது நான் கண்ணில் காணல, ஆனா நிச்சயமா அங்க இருக்குது. அவ்வளவுதான். ரைட் சொல்லுவோம். அப்போ விசுவாசம் நடக்கிறவன் என்ன சொன்னா நமக்கு ஃபீலிங்ஸ்ல வரவே வராது, நம்முடைய 5 புலன்களுக்கு அது எட்டாது காரியம். அப்ப இந்த லைஃப் ஜர்னி போகும்போது விசுவாசத்தில் நடக்கிறவன் தரிசிக்க ஆசைப்படக்கூடாது. தரிசிக்க ஆசைப்பட, இது எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி உண்டாகும், இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவர் சொன்னாரு. ஆனா சொன்னாருன்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. அதான் யாக்கோபு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்துல 18 வாசிக்கிறேன். யாக்கோபு 2:18 அவர் சொல்றாரு, தரிசனத்தை நடக்கிறவனுக்கு முடியாது, விசுவாசம் நடக்கிறவன் வந்து என்ன பண்ணுமா? வாசிப்போம் 2:18. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். 20 வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ என் பொருள் அங்க இருக்குன்னு தெரியுது எனக்கு விசுவாசத்துல. நான் சொல்றேன், தரிசிக்கும் போது ஒண்ணுமே இல்லைங்க, விசுவாசம் எனக்கு தெரியுது அங்க இருக்குது. இப்போ அங்க இருக்கிற பொருள் தானே என் கையில வந்து விழாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ நான் என்ன செய்யணும்? பை ஃபெய்த் ஐ ஹேவ் டு கோ இன் தேர். அதான் சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நான் விசுவாசித்தா நான் என்ன செய்யணும்? செய்யணும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா என்ன அர்த்தம்? நான் எந்த தொழிலை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் வாய்க்கும். அப்ப என்ன பண்ணணும்? நான் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும் உட்கார்றது இல்லை. யூ நீட் டு டூ. அண்ட் செய்யும் பொழுது என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 5:4 வாசிப்போம். வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே 3 வாசிங்க கொஞ்சம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கடற்கரைக்கு போறாரு. 2ஆம் வருஷத்துல வந்து அவன் வந்து அலசிட்டு இருக்கான வலைய. வாசிங்க 2. அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவரை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண, மீனோட்டு போய் தேடி நைட்லாம் முடிச்சுட்டு வந்து மீன் அந்த இதை வந்து அலசிட்டு இருக்காங்க. அதில் அலசிட்டு இருக்காங்க. இப்போ இவர் போறாரு. இவர் போயிட்டு அந்த படகை தான் கேட்கறாரு. அப்பதான் போயிட்டு வந்த படகு அது அலசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த படகு தள்ளி உட்கார்றாரு. வள்ளி உட்கார்ந்தவர் எல்லாருக்கும் போதகம் பண்றாரு. பண்ணி முடிச்சு 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு நல்லா பாருங்க, போட்ல வந்து கொடுத்தான். போட்ல ஏறி உட்கார்ந்தாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பண்ண பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரு நல்லா பார்த்துக்கணும். வந்திருக்கான், அலசி எல்லாம் முடிஞ்சு ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா வருத்தத்தோடு இருப்பாங்க. ஏன்னா போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி ஒரு பலனும் இல்லை. அப்ப இருக்கிறாங்க. வந்து கடைசியில் நம்ம க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சவங்களை பார்த்து சொல்றாரு, க்ளீன் பண்ணி அவர் பார்த்து சொல்றாரு, வா ஆழத்துல போய் வலைய. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இப்போ 5ஆவது வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுவேன். பிரைஸ் தி லார்ட். இதான் விசுவாசம். இப்போ என்ன நடக்குது? நான் நைட்லாம் போனேன், ட்ரை பண்ணோம் எல்லாம் பண்ணி. ஏன்னா அவனுக்கு தெரியும் கடவுள் போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. போய் ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ இவரு வந்து சொல்றாரு, போதகர் என்ன பார்த்தீங்க, போதகர் சொல்றாரு ஆழத்துக்கு தள்ளி போய் உங்க வலைகளை போடுங்கன்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன பண்றான்? என்ன சொல்லிருக்கலாம், உடனே 1 நிமிஷம் சொல்லியிருக்கலாம், we are tired. போயிட்டு வந்துட்டு வசனம் என்ன பாருங்க, படகு வந்து கழுவிட்டு இருக்காங்க. எவ்வளோ டயர்டாக இருக்குமா இல்லையா? நைட்டெல்லாம் அவன் வசனம் படி ராவெல்லாம்
ராவெல்லாம் பிரயாசப்பட்டோம், சும்மா இல்லை, தூங்கல, ராவெல்லாம் பிரயாசப்பட்டோம், எல்லாம் பண்ணோம். ஆனா ஒன்று எங்களுக்கு என்ன பண்ணல, அகப்படவில்லை. ஒன்றும் எங்களுக்கு அகப்படல. ராவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படல. அப்படியே சோ டயர்டாக. ஸோ அவன் என்ன பண்ண, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஈஸி டு எக்ஸ்கியூஸ். நிறைய பேர் வந்து எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நிறைய கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு டயர்டாக இருக்கும், இதாக இருக்கும், அதாக இருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் விசுவாசம் என்ன பண்ணுச்சு, நல்லா பார்த்துருக்கேன். திஸ் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் ஃபெய்த். அவன் சூழ்நிலையை பார்க்கல, அந்த வார்த்தை வந்த உடனே வார்த்தையை நம்புறான். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட ஒன்றும் ஆகப்படலை. நல்லா பார்த்துக்க, ரியல் ஃபேக்டர். எதுவும் ஏமாத்துறது இல்லை. விசுவாசம் என்பது சும்மா ஏமாத்தி ஏதோ பேசுறது இல்லை. நல்லது எப்படி சொல்றது, நன்மையா பேசுறது இல்லை, இல்லை, ரியாலிட்டி. ஒண்ணுமே எங்களுக்கு என்ன பண்ணல, அகப்படலை. ஃபர்ஸ்ட் திங், அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் லிமிடேஷன். விசுவாசம் என்ன சொன்னா, என்னுடைய நிலையை நான் உணரணும். ஆமென். நான் போனேன், பிரயாசப்பட்ட, ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவரே ஒன்றும் கிடைக்கல, நிலைமை. அப்போ அந்த நிலையில இருந்துட்டு சொல்றான், ஆகிலும். நல்லா பாருங்க, நான் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒன்றும் எனக்கு கிடைக்கல. ஆகிலும் அப்படின்னு அர்த்தம் சொன்னா, உங்க வார்த்தை அப்படின்னா ஆகிலன்னா போனதெல்லாம் பார்த்தா உண்மைதான். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, இதான் விசுவாசம். விசுவாசம் நம்மளை தாண்டணும், நம்முடைய எண்ணங்களை தாண்டணும், நம்ம சுயத்தை தாண்டணும், நமக்கு தெரிஞ்சதை தாண்டணும், பலத்தை தாண்டணும், நமக்கு இருக்கிறதை தாண்டி அடுத்த லெவல்ல போனோம்னா நான் ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துக்கு வந்துட்டுனா இப்போ உம்முடைய வார்த்தையின்படியே. அப்படின்னா அவங்க வந்து போகும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் தடவை கடலுக்கு போனப்ப எப்படி போய்வோனா, இந்த இடத்துல போடலாம், இங்க மீன் இருக்கும், இப்படி அலை இருக்குது, இந்த இடத்துல போடலாம், அந்த இடத்துல போட வேணாம், நல்லா புரிஞ்சுக்க. முதல் அப்படிதான் போயிருக்கும், ஏன்னா அவனுக்கு தெரியும். அப்ப தனக்கு தெரிஞ்சதை போவான். இப்ப ரெண்டாவது போகும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது போகும்போது எப்படி நம்ம போவான், ஒண்ணுமே தெரியாம போவோம். இதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்க போனா மீன் கிடைக்கும், அங்க போனா இல்ல, ஆழத்துல போய் மீன் போடு. இதான் ஃபெய்த். ஏன்னா தரிசனத்தை நடக்க முடியாது, உன் பலன் முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஆல் ஓவர். ட்ரை பண்ணிட்டேன், நைட் எல்லாம் பண்ணி ஒண்ணும் இல்லை எனக்கு, தட்ஸ் வாட் ஐ ஆம். ஆனா இப்ப என்ன பண்றேன், வார்த்தையின்படி போறேன். அப்ப அந்த வார்த்தையின்படி போகிறவன் அல்லது விசுவாச வாழ்க்கையில நடக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எதுல போவானா, நம்பிக்கையில போவான், ஒரு நிச்சயத்துல போவான். இதை தர அவனுக்கு தெரியாது, ஏன்னா பார்க்கல எதுவுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவர் சொன்னாரு, அந்த வார்த்தையின்படி நல்லா பார்த்துங்க. அப்போ விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறதுனா, கர்த்தருடைய வார்த்தை, வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கு. அப்ப இந்த வார்த்தையை நம்பி இப்ப போறான். போறவன் என்ன பண்றான், விசுவாசத்தோட கிரியை நடப்பிக்கிறான். கரெக்ட் கரெக்ட், ரைட் 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 அப்படி சொல்லிட்டு உட்கார என்ன பண்றான், தப்பி போறான், ஆழத்துக்கு போறான். நல்லா புரிஞ்சுங்க, ஆழத்துக்கு போகாம கிடைக்காது. ஏன்னா அவன் சொன்னாரு, படகை தள்ளி கொண்டு ஆழத்துக்கு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்துக்கு போறான். விசுவாசம் இப்பொழுது விசுவாச கிரியை. எதை அவன் விசுவாசித்தானோ, எந்த வார்த்தையை விசுவாசித்தானோ அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கிறான். It's not just saying God's word. கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யணும். அப்போ அந்த ஆழத்துக்கு போனான். நல்லா புரிஞ்சுங்க, அவர் வலைகளை போட சொன்னாரு, இவன் வலையை தான் போட்டான். அப்ப என்ன அர்த்தம், 100% கிடையாது. நல்லா புரிஞ்சுதா, 100% கிடையாது. ஆனா அதுல ஒரு வேலை செஞ்சான், அவ்வளவுதான். அவன் செஞ்ச உடனே நடந்த காரியம் வலை கிழியத்தக்க. வாசிங்க 6. அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 6 பாத்தீங்கன்னா சொல்லுது, வலை கிழியத்தக்க மிகுதியான மீன்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன அர்த்தம், விசுவாசத்துல போகும் பொழுது எல்லாம் ஆயத்தமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ வலைகளை போட்டா வலைகள் கிழியத்தக்க கிடைச்சிருக்கும், நீ வலைய போட்ட வலை கிழியத்தக்க கிடைக்கும். அப்படிதான்
That's what faith is all about. Here it's already prepared. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்துல போகும் பொழுது அந்த வார்த்தையின்படி செயல்படும். விசுவாசம் கிரியை நடப்பிக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. It's not just believing, you have to act. Very important. அதுதான் செய்யணும். நான் உட்கார்ந்து இருப்பேன், எல்லாம் நடக்கும். நீ உட்கார்ந்தா இருப்ப, ஆனா என்ன நடக்கும்னா you need to do something. Praise the Lord. Very important தான். நீ செய்ய வேண்டும். ஏறி தாட்டினில போய் எலியா உட்கார்றான். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு காகத்தை அனுப்புறேன். எல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அதான் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அனுப்பி கொண்டா அமரணும். அதான் கிரியை. What did he say? ஆனா பேதுருல சொல்றாரு, நீ போய் தூண்டில் போடு, மீன் சிக்கும், வாயத்தொர, அதுல நாணயம் இருக்கும், உனக்கும் எனக்கும் வரி பணம். அப்போ பேதுரு ஆண்ட சொல்லிட்டார், வரி பணம் கட்டிடலான்ட்டு. உட்காந்துலாம். உட்கார முடியுமா? முடியாது. சொல்லப்பட்டது நான், நீ போய் என்ன பண்ணணும்? தூண்டில் போடணும். உன்னை நான் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணேன் ஆபிரகாம் சொன்னாரு. ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். எப்படி சுதந்திரித்தான்? நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்தான். அவன் வேலை செஞ்சான். ஆடு மாடுகள் இது அது பெருக்கம் செய்தான். யாக்கோபு பரிவாரங்களோட திரும்ப வரான். ஆண்டவர் ஆஸ்வதிப்பேன், நீ பரிவாரங்களோட திரும்ப வருவ. வந்தானா? எப்படி வந்தான்? உட்கார்ந்து இருந்தானா? இல்ல, செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14 முறை லாபான் அவனுடைய என்ன சொல்லுறா அந்த சேலரிய மாத்திரான். 14 முறை ஏமாத்தினான். 14 முறையும் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து லாபானுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் இவன் கையில் கொடுத்தார். அது அவர் வேலை. But you need to show the works of faith. Praise the Lord. 14 வருஷம் வேலை செஞ்சான். ஒரு முறை 14 வருஷம் அத்தனை வாட்டி ஏமாத்தினா. சோர்ந்து போலையா யாக்கோபு? ஏன்? ஒருத்தர் அவன் சொன்னாரு, நீ திரும்பி வர பரிவாரத்தோட வர, நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெரிய ஜாதியா, ஏன்னா நான் பிதாக்கள் ஆணையிட்டதை நான் நிறைவேற்றுவேன். Praise the Lord. This is faith. Hallelujah. Glory to God. அப்போ நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது விசுவாசம் சும்மா உட்காரத்துக்கு இல்லை. இட் ஹேஸ் டு வொர்க். ஆமென். செயல்படணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. கேட்கணும். சும்மா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வச்சுக்கிட்டு கர்த்தர் சேவர் உட்கார்றது. யூ நீட் டு ஆக்ட் அபான் இட். புறஜாதியா இருக்காரு அப்போஸ்தலனை வைத்தேன்னு சொன்னாரு. அவன் என்ன பண்ணான்? சூத்திரம் நடந்துடாதீங்க. போகும் இடமெல்லாம் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் கடந்து போனான். ஏன்? போகும் இடமெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா நீ ஒரு புறஜாதிக்கு நீ அப்போ சொல்ல. வாக்கு தத்தங்கள் உண்டு. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் எப்படி செய்ய விரும்புறாரு? 11 அரிக்கட்டுகளும் விழுந்து என்ன பணிந்ததுன்னு சொன்னான். ஆமாவா இல்லையா? உண்டு. ஆனா எப்படி நடந்தது? விற்கப்பட்டான் எகிப்துக்கு. பாதிமார் வீட்டில் இருந்தான், சிறைச்சாலையில் இருந்தான், கடைசியா வந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வழி வச்சிருக்கிறார். அப்ப விசுவாசத்துல என்ன பண்ணா? அலோவ் பண்ணா. இது போத்திபார் வீட்டில் போனோடனே ரைட் ஓகே நல்லா இருக்கும், இங்கே ரெஸ்ட் எடுத்துருவோம், சரி இவளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருந்தாங்க. இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது தரிசனம் இல்லை. தரிசனம் அது கிடையாது. அவன் தரிசனம் என்ன? எல்லாம் பண்ணணும். Glory to God. இது விசுவாசம். Faith always operates according to the word of God. தேவ வார்த்தையின்படி செயல்படும். அது மாத்திரமல்லாமல் விசுவாசம் எப்பொழுதுமே ஞாபகத்துக்கு கிரியினாலே அது பூரணமாக்கப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு இது காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்றோம் பார்த்தீங்கன்னா 7ல ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து, ஏன்னா அவரை குறித்து நற்சாட்சி கொடுக்குறாங்க. இந்த 100க்கு பற்றி நமக்கு ரொம்ப நன்மை உள்ளவனாக இருக்கிறான், எல்லாம் நன்மை செய்கிறாங்க. ஓகே, ஐ வில் கம் டு ஹிஸ் ஹவுஸ். இப்போ வீட்டுக்கு வந்து நான் அந்த வேலைக்காரன் சுஸ்தமாக்குறேன். ஸோ
சொல்லி ஆண்டு சொல்றாரு. சொல்லி இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் சொல்றான், இல்லை ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். நீங்க என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரமா அல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமென். அதோடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை, அவர் யார் என்பதை அவன் அறிந்தவனாயிருந்தான். அடுத்த வருஷம் வாசிங்களேன் 9. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகன் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். ஆமென். செய் என்றால் செய்கிறான். அவன் சொல்றான், that's authority. அப்போ விசுவாசம் என்ன சொன்னா, தேவனுடைய அந்த அதிகாரத்தை அல்லது அவருடைய ஆளுமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதான் கிரேட் ஃபெய்த். அது குறித்து சொல்லும்போது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளோ நான் கண்டதில்லை. இப்படிப்பட்ட கிரேட் ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன சொன்னா, he understood his authority and dominion. ஆளுகை, அவருடைய அதிகாரத்தை. நான் ஒரு அதிகாரி, சிம்பிளா சொல்றான், நீங்க வந்து செய்யணும்னு இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அர்த்தம்? he understood when the word proceeds from his mouth, அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். This is great faith. பேதுருக்கு சொல்லும்போது, பேதுரு பார்த்தீங்கன்னா வலைகளை போடல, நல்ல கொஞ்சம் அது டிஃப்ரென்ஸ் இருந்தான். அவன் வலையை போட்டான், அற்புதம் நடந்தது. ஆனால் இவனுடைய இது பார்த்தீங்கன்னா பெரிய விசுவாசம் எப்படின்னா, என் வார்த்தை அனுப்பும். என்னன்னா, he knew the power of the word. வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்தான். காரணம், அவனுக்கு தெரியுது, நான் என் கீழே இருக்கிற சொன்னான். அதே போல இவர் யாருன்னா மனுஷகுமாரன். இவர் சொன்னா எல்லாம் நடக்கும். எல்லா காரியம் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படி. அதான் அர்த்தம். he just believe. அப்போ தேவனுடைய வார்த்தையை அல்லது வாக்கு தத்துவத்தை நாம் பெறும் பொழுது எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு நான் வந்து முதல்ல just send a word Lord. ஏன்னா நீங்க வார்த்தை அனுப்பாம முடிஞ்சுட்டாங்க. ஏன்னா உங்க வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடித்துதான் திரும்பும். Simple as that. He understood the power, the authority of Jesus. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா, you must understand when the word is said, it is done. நீங்க அந்த இடத்துக்குள்ள வரணும். You must come into the place of great faith. அந்த இடத்துக்குள்ள வரணும். அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது என்னன்னு சொன்னா, இந்த லைஃப் இஸ் so simple. ஒரு வார்த்தை வந்த உடனே அது முடிந்ததாய் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. அது நடந்து முடிஞ்ச ஜாபத்தான். ஏன்னா வார்த்தை அனுப்பியாச்சு, நடந்தாச்சு. அப்படி போற டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அது எல்லாமே இருக்கும். Because you just believed it. அதே போல இயேசு என்ன பண்றாருன்னு சொன்னா, உங்க வேலைக்காரன் சொந்தமா இருப்பான்னு சொன்னாரு. எந்த வேலைக்காரர் சொன்னாரோ அதே நேரத்தில் வேலைக்காரன். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, the miracles of God, கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய பராக்கிரமம் எப்போ பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கட்ட அழிக்கப்படுதுன்னா நீங்கள் விசுவாசிக்கும் போது உண்டாகும். ஆமென். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, யோவான் 11:40 சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். It's a faith. மகிமை, தேவனுடைய கிரியைகள், பிதாவின் கிரியைகள், தேவனுடைய மகத்துவங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை பார்க்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவான்? விசுவாசித்தார். அது இருக்க இயேசு அவளை நோக்கி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அப்போ தேவனுடைய மகிமை வாழ்க்கையில பார்க்கணும். You have to get into great faith. Just believe. இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி நான் என்ன செய்யணும் கேட்கிறாங்க. work of God, தேவனுடைய கிரியை நாங்கள் செய்யணும். என்ன செய்யறது?
அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறாங்க. உடனே அவர் பதில் சொல்றார் 29ல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவர்களை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது என்றார். Just believing. இயேசுவை விசுவாசிப்பது. அவர் அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு. இப்பொழுது நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஆவியானவர். Just believing. நல்லா ஞாபகம். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா தேவனுடைய கிரியை செய்றீங்க. That is the work of God. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறது என்ன அர்த்தம்? He is complete. அவர் உங்களுடைய எல்லாவற்றுக்கும் முடிவாய் இருக்கிறார். பூரணம். What you want, anything you say. அதாவது இயேசு என்ற நாமம் எப்படிப்பட்டது சொன்னா உச்சரிக்கும் போது நம்ம அறிய வேண்டிய என்ன சொன்னா சகலமும் முடிந்தது, சகலமும் நிறைவேறிற்று, சகலமும் அவருக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அவ்வளவுதான். That's name of Jesus. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் கிரியை. விசுவாசிப்பது. இயேசு எனக்காக யாவும் செய்து முடித்தார். Every problem, every mountain I face, எல்லாவற்றையும் முடித்தார். பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்தம் சம பூமியாவாய். செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகள் அதை முடிக்கும். அவ்வளவுதான். தொடக்கினவன் முடிப்பார். அவ்வளவுதான். That's your faith. இதுக்குள்ள you have to move into the great faith. சும்மா கிடையாது. தாய் வயிற்றில் உபவாசம் பண்ணி பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவ்வளவுதான். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். Start believing. விசுவாசிக்கிறவர்கள் கிரியை நடப்பிக்கிறவர்கள் you live like that. எதை பார்த்து அசந்து போகக்கூடாது, எதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. You need to walk by faith. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், அதை அவர் செய்வார். அவர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அப்போ ஒரு கண்கள் திறக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறத பார்த்தா அற்புதம் மேஜிக் சொல்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் புரிஞ்சு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்குது. உங்க கண்கள் திறக்கப்படாது, உங்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படும். உங்க விசுவாசத்தினாலதான் உங்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படும். இருக்குது எல்லாமே. You need to see what is there. ஆகார் சொல்றா, பிள்ளையாண்ட சாவதை நான் பார்க்க மாட்டேன்றான். ஆண்டவர் அங்கே ஒரு ஊற்று கண்ணை திறந்தாரு. அப்பொழுது ஊற்று அங்கே இருந்தது. அது வரைக்கும் அவளுக்கு தெரியல. ஏன்? மாம்சத்தில் இருக்க வரைக்கும் தெரியாது, புலம்பு வரைக்கும் தெரியாது, ஆவியில இது மாம்சத்தில் நடக்கும் போது தெரியாது, உன் சுயத்தில் நடக்கும் போது தெரியாது, உனக்கு பிரியமானது செய்யும் போது தெரியாது, உனக்கு இருக்க கஷ்டங்கள் உனக்கு இதில் பார்க்கும்போது தெரியாது. எப்பொழுது கர்த்தரை பார்க்கிறாயோ அப்பொழுது கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சிம்சோன் 1000 பேரை அடிச்சு பொண்ணு போட்டு முடிக்கிறான். முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் வறண்டு போய் தரையில விழுந்து சாவ போறேன்னு சொல்லிட்டு சொன்னா, ஆண்டவரே நான் சாவ போறேன் கண்டி சொன்னேன். அப்பொழுது என்ன சொன்னா, பூமி பிளந்து அங்கே ஊற்று வந்தது. நின்ன கோரி என்று பேர் வைத்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை அழைச்சது அபிஷேகம் பண்ணது சாவறதுக்கு இல்லை. நீ பராக்கிரமம் செய்து முடித்து மறிக்கிறதுக்கு இல்லை. நீ இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படி அல்லவா உன்னை நான் தெரிந்து கொண்டேன். Have a great faith. சும்மா இல்லை. கிறிஸ்தவன் ஏதோ மறித்து போறதுக்கு இல்லை. He is come for the purpose of God. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய பெரியதா இருக்குது. அதனால தாவீது தெளிவா இருந்தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா சொல்றான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. நான் இங்க வந்ததுக்கு என்ன இல்லை, முகாந்திரம் இல்லை. சும்மா வந்து நினைக்கிறீங்க, நான் உனக்கு சாப்பாடு வந்தேன் நினைக்கிறீங்க. ஆனா அவங்க அப்பா அமைச்சது எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா அவன் வாயில் என்ன வருது? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. Because he knew his purpose. நல்லா புரிஞ்சுங்க. அவன் வந்ததற்கு நோக்கம். அந்த இவன் கோலியாத் அங்க பேசும்போது எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீது தரிசனம் உள்ளவனாக இருந்தபடியா, திரும்ப சொல்றேன், because he knew his God, அவன் தேவனை அறிந்தபடியினால he saw a beautiful opportunity. இப்ப கேட்கலாம், என்ன செய்வார் ராஜா? ராஜா என்ன செய்வார்? ராஜா என்ன செய்வார்? அதுதான் கேட்டான். அவன் எவ்வளவு பெருசு எல்லாம் பார்த்துங்க. அவன் என்ன தெரியும் அவனுக்கு?
அவன் ஸ்ட்ரென்த் என்ன, அவன் வீக்னஸ் என்ன, அவன் இது வரைக்கும் எத்தனை பேர் இது வரைக்கும் யாராச்சும் போயிருக்காங்களா, யாராச்சும் கூட சண்டை போட்டாங்களா, இதெல்லாம் கேட்கல. எடுத்து போய் கேட்கல. ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன கேட்குறான், என்ன ரிவார்டு வச்சுக்கலாம், ராஜா என்ன செய்வார், ராஜா என்ன செய்வார், பிரைஸ் இருக்கும். அதுதான் அந்த போல் சொல்றாரு, இன்னான வில்லம் முன்னான வில்லம் வந்தை பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர். கண்ணு பூரா எங்க இருக்குன்னா அங்க. ஏன்னா வலுவாதபடி காக்கிறவரும் மாசற்றவனாய் பிதாவின் சன்னதை நிறுத்தக்கூடியவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை லக்கை கொண்டு போவார். அவர் என்னை கொண்டு போய் என் பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளும்படி அவர் எனக்கு செய்வார். ஆகையினால என் கண்ணு பூரா பந்தய பொருள் இருக்குமே தவிர என் ஓட்ட களத்தில் இருக்காரு. அவ்வளோதான். தாவீது அதான் செஞ்சான். கோலியாத்தை பற்றியும் கொஞ்சம் கூட பற்றி பேசக்கூட கிடையாது. கடைசியில் சொல்லவும் சொல்றான், இவன் யாரு, நான் கொண்டு போட்டேன் கரடிக்கும் சிங்கத்துக்கும் ஒப்பாருங்க. அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அவன் பிரைஸ் லார்ட். ஏன் தெரியுமா? தரிசனம். தரிசனம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு தெரிஞ்சுன்னா எவ்ரி சேலஞ்ச் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு பிரச்சனை தெரியுமா கர்த்தருடைய மகிமை. ஆலையா கர்த்தர் மகிமைப்படும் போது என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னையும் மகிமைப்படுத்துவார். God is glorified. He glorifies you. இதை நம்ம கொடுக்கணும். ஆகையினால நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், விசுவாசத்துல நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். அதனால கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.